this is completely translational, pure rotational அப்படின்னு சொல்றோம். பட் இதுலயே வந்து நம்ம இன்னொரு கேஸை கொண்டு வர முடியும், which is what? Translational plus rotational. So this is translational plus rotational. இந்த கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து ஒரு சைக்கிள் வந்து it is moving. இதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த சைக்கிளோட நல்லா கவனிங்க, இந்த சைக்கிள் இஸ் a rigid bodyன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சைக்கிளோட ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ ரைட்டா இல்லையா, நம்ம ரிஜிட் பாடி படிக்கும்போது we are interested in the center of mass. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் கோயிங் டு மூவ் எந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா வித் வெலாசிட்டி v. அதாவது என்டையர் ரிஜிட் பாடிக்கு நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். இட் இஸ் மூவிங் ஸ்ட்ரைட், டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அட் த சேம் டைம் இதுல இருக்கக்கூடிய வீல்ஸ் எல்லாம் என்ன மேக் பண்ணுது நம்ம, இட் இஸ் மேக்கிங் a rotational motion. This is an example. Translation, rotation, we can give an example. At the same time நல்லா கவனிங்க, ஒரு பேட்டூன்றது என்னது, ஒரு ரெண்டு சைடு மாஸ் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் மாசஸ் ஹியர். இப்போ இதை நான் த்ரோ பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கவனிங்க, இப்போ லிசன் ஹியர், திஸ் இஸ் டூ மாசஸ், இதோட சென்டர் எங்க இருக்கு, சம்வேர் இன் த மிடில். ஓகே, சம்வேர் இன் த மிடில். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் ஹேப்பனிங், கமான், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் மேக்கிங் வாட் பாத், நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம் போன சாப்டர்ல. கமான், நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் மேக்கிங் ப்ரொஜெக்டைல் பாத். Basically it is making what? Projectile motion. நம்ம இத பத்தி டீடைலா படிச்சிருக்கோம். ஒரு ரிஜிட் பாடியில எல்லா பாயிண்ட்ஸையும் படிக்கிறது கஷ்டம். So we will consider the center of mass and we'll study that. So இந்த ஆப்ஜெக்ட்ல எங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் நம்ம எங்க ஆக்ட் ஆகுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சென்டர் ஆஃப் மாஸ்ல. So center of mass வந்து projectile path, ஒரு இடத்துலயுமே center of mass நம்ம ட்ராக் பண்ணோம்னா clearly it is making a projectile path. At the same time நல்லா கவனிங்க, இந்த பார்ட்டிகல் இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம த்ரோ பண்ணும்போது இங்க ஹாரிசான்டலா இருக்கு, இங்க லைட்டா ரொட்டேட் ஆயிருக்கு, இங்க இன்னும் அப்படியே அந்த ரொட்டேஷனும் நம்மளால பார்க்க முடியுதா. ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்லேஷனல் பிளஸ் ரொட்டேஷனல். ஸோ நல்லா கவனிங்க, இந்த என்டையர் மோஷனை ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் கம்ப்ளீட்லி மேக்கிங் டிரான்ஸ்லேஷனல், கம்ப்ளீட்லி மேக்கிங் ரொட்டேஷனல் அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ், அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இங்க ஆக்சிஸ் மூவ் ஆகுதா இல்லையா, இந்த எக்ஸாம்பிள்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, the axis of rotation மூவிங் ஆகுதா, மூவ் ஆகலையா, ரெஸ்ட்ல இருக்கா, மோஷன்ல இருக்கா. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் மூவிங். இப்போ இந்த ஃபேன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த ஃபேன் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரெஸ்ட்ல இருக்கா, மோஷன்ல இருக்கா. இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் லைன் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு, பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சுத்தி வருதா. ஸோ நம்ம என்னன்னா, சில டைம் நம்ம இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கூடாது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒரே பிக்சட் லைன் தான், அது மூவ் ஆகாதுன்னு கிடையாது. இந்த கேஸ்ல பாருங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் மூவிங் இந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்க் ஆர் சம் ரொட்டேட்டிங் வீல் எடுத்துக்கலாம், ஒரு சிலிண்டர் ரொட்டேட்டிங், ஒரு ஸ்பியர் ரொட்டேட்டிங், எனிதிங் யூ கேன் டேக். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு ரொட்டேட், ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். ரோலிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க, நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரொட்டேஷனும் நடக்கணும், டிரான்ஸ்லேஷனும் நடக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஹியர். லிசன், திஸ் இஸ் சம் ஸ்பியர், டிஸ்க், எதுனால இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் மூவிங் வித் விகாம் வெலாசிட்டி. எனி அப்ஜெக்ஷன் வித் திஸ்? இந்த என்டையர் ஆப்ஜெக்டோட நடுவில் இருக்க அந்த பாயிண்ட் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்றோம். இட் இஸ் மூவிங் வித் விகாம். அட் த சேம் டைம் அபவுட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு, தட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ரெஃபரன்ஸா வச்சு, இட் இஸ் கோயிங் டு மேக் ரொட்டேட் ஆல்சோ, ரொட்டேட் வித் சம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா, தேர் ஆர் டூ மோஷன். இந்த மோஷனுக்கு பேர் என்னன்னா ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல் நகர்ந்து என்ன ஆகும், இட் கம்ஸ் ஹியர். இந்த ரோலிங் மோஷன்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, டிரான்ஸ்லேஷனும் இருக்கு பிளஸ் ரொட்டேஷனும் இருக்கு. இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் ஸ்பேஸ்ல. கரெக்டா? இப்ப இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ டு மூவ். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து தூக்கி போட்டோம், freely we have leave this object. கரெக்டா? இந்த ரெண்டு கேஸ், இந்த கேஸையும் எடுத்துக்கலாம், லெட்ஸ் டேக் in this case also. இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகுது. பட் ஆனா எந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்மே ரொட்டேட் ஆகுது, கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சோ இந்த கேஸ்ல என்ன ஆகுது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் மூவிங். ஓகே, இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் மூவிங். கரெக்டா? பட் அது எந்த பாயிண்ட், ஆக்சிஸ் எது வழியா பாஸ் ஆகுது, முக்கியமான பாயிண்ட். கமான், ஐடென்டிஃபை பண்ணீங்களா? இந்த கேஸ்ல ஆக்சிஸ் எது வழியா பாஸ் ஆகுது, எந்த பாயிண்ட் ஆக்சிஸா வச்சு ரொட்டேட் ஆகுது. திஸ் இஸ் தி ஆக்சிஸ் ஹியர், சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ரீயா மூவ் பண்ண விடுறோம். ஓகே, அது எந்த பாயிண்ட வச்சு ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will take the center of mass point and it rotates in circular rotational motion make when an object, very important point and interesting also. நீங்க எந்த ஷேப், எனி ஆப்ஜெக்ட், நீங்க ஒரு பெண்ணை தூக்கி போடுங்க, ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிரிக்கெட் பேட்டை தூக்கி போட்டீங்க, எதுனாலும் தூக்கி போட்டாலும் அது டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன் பண்ணுமா, அந்த ரொட்டேஷன் வந்து will be about the center of mass point. அதாவது ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் வழியா தான் பாஸ் ஆகும். கிளியரா?